திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துட்றாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில் இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் தேதி உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சனி வக்ரகதி அடையுது. 7.5 சனி காலகட்டங்கள்ல நிறைய அவமானங்கள், நிறைய பயம், பதட்டம், சந்தேக குணங்கள், குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் சனி வக்ரம் ஆகும்போது இதனுடைய தாக்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு 30% குறையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஓரளவுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி 5ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசியை பாக்குது. இது ஒரு யோகம். வர்றதெல்லாம் அதாவது மழையாட்ட வர பிரச்சனைகள் எல்லாமே பனியாட்ட விலகி விடுவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்குள்ளேயே இருக்கும் பொழுது முழுக்க லாபம் இல்லாம இருக்கு, விரயம் நிறைய ஆயிட்டு இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த 10ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் பணம் சேஃப்டி பண்ணுவீங்க, கொஞ்சம் லாபங்கள் அதிகமாகும், ஏதாவது ஒரு பண வரவுகள் கிடைக்கும், கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் அமைப்புகள் உண்டு. அடுத்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 17ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்லயும், அதுக்கு மேல 4ஆம் வீட்லயும். ஓகே, ரெண்டுமே ஓரளவுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடுதான். பணத்துக்குண்டான முயற்சி கண்டிப்பா எடுப்பீங்க. வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சி நிச்சயமா எடுப்பீங்க. பண வரவு நல்லா இருக்கும். பேச்செல்லாம் நிறைய சாதிக்க போறீங்க. அதிகமாக மீனராசி பேச்செல்லாம் சாதிக்கக்கூடிய ராசிதான். பேச்சுதான் உங்களுக்கு மேக்சிமம் தொழிலா இருக்கும். பேசாம மேக்சிமம் மீனராசிக்காரங்களால இருக்க முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் அதுல விதிவிலக்கா இருப்பாங்க. ராசிநாதனோ லக்னாதிபதி கெட்டு போனா மட்டும் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. மற்ற இல்லைன்னா பாத்தீங்கன்னா தனியாவது பேசிட்டு இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க. ஏதோ ஒண்ணு அல்லது தனியை போட்டு குழப்பிக்கிட்டு தனியே அறியாம பேசிட்டு இருக்கக்கூடியவர்களும் மீனராசியில நிறைய பேர் இருப்பாங்க. சோ இப்போ நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கண்டிப்பாக பலன் உண்டு, மதிப்புண்டு. ஏன்னா 7.5 சனியில உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பேசினாலும் இவன் ஏதாவது ஓடிக்கிட்டேதான் இருப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கும் போகும் பொழுது
உங்க பேச்சுக்கு மதிப்புண்டு. வரக்கூடிய பணம் ஒரு அசட் வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சிருப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு யோசனை பண்ணி வச்சிருப்பீங்க. லோன் ஏதாவது அடைக்கலாம்னு யோசனை பண்ணி வச்சிருப்பீங்க. மேக்சிமம் அசட் ஏதாவது பெருசா வாங்கிடலாம் அப்படிங்கிறத எண்ணங்கள் இப்ப உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல பாருங்க, இந்த செவ்வாய் 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, அப்பாவுக்கு உங்களுக்கு இந்த சண்டை சச்சரவுகள் விலகிறது, இதெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் கொஞ்சம் பேசுனீங்க நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டுல, அதாவது 15, 16ஆம் தேதி வரைக்கும் அந்த கேதுவனுடைய சேர்க்கையில தான் இருக்காரு. நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். மீனத்துக்கு எவ்வளவு இது வந்தாலும் ஒரு அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்ப இருக்கு அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை அந்த சுக்கிரன் மேல விழுது, கேது மேல. அப்போ ஒன்னா உங்களுக்கு உடம்பு தொந்தரவுகள், நோய் நொடிகள் தொந்தரவுகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ப்ரெஷர், டென்ஷன், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். நைட்டு பகலும் செய்ய வேண்டியதா வரும். அதுக்கு நல்ல பேர் கிடைக்காது, அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஆனாலும் முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெண் குழந்தைகள் கிட்ட கவனமா இருந்துக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் கிட்டையும் கவனமா இருந்துச்சுன்னா முன்னாடி பதிலே சொல்லி இருக்கிறேன். இது சின்ன விஷயமா இருந்தாலும் பப்ளிசிட்டி பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி மூணு அப்படிங்கிறது பப்ளிசிட்டி பண்ற இடம். அதனால உங்களை சின்ன நீங்க தப்பே பண்ணலினாலும் ஒரு பெரிய கெட்ட பெயர் கொடுக்குறாங்க. 7 சனியில தான் கெட்ட பெயர், அவமானங்கள் வரும். ஏன்னா அப்பதான் நம்ம கர்மா கழியும். ஒருத்தருக்கு எப்படி கர்மா கழியும், கெட்ட கர்மா கழியும் அப்படின்னா அவமானத்திலையும் கண்ணீர்லயும் தான் கழியும், வேதனையிலையும். நிறைய பாருங்க அப்படிதான் போகும். தனக்கு நடக்கிறத தன்னுடைய நமக்கு வலிக்குதோ இல்லையோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்யும் பொழுது நமக்கு 100 மடங்கு வலி அதிகமாகும் இல்லையா? அங்கதான் அந்த செக் பாயிண்டே நமக்கு வைப்பாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் குழந்தைகள் கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க பாத்துக்கோங்க. இதனுடைய முந்தைய பதிவுகள்ல நான் தெளிவா கொடுத்துருப்பேன். இந்த சுக்கிரன் கேதுனுடைய சேர்க்கை என்ன பண்ணும், அதுவும் நீங்க முடிஞ்சா அதுல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, 4 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3 சுயரூபங்கள் எடுக்கிறார். 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரம். அதனால ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உடம்பு ரீதியாகவும் கொஞ்சம் கணவன் மனைவில தேவையில்லாம கருத்து வேறுபாடுகள் வராது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க கொஞ்சம் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிரும். ஆனாலும் கணவன் மனைவி பேர் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்னால கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் விலகி அந்யூன்யமா இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன் வந்து குருவோட சேர்ந்துருவார். யாரோடைனா ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ குழந்தை பிறக்கிறது, ஆண் வாரிசு பிறக்கிறது, குழந்தைக்காக சர்ஜரி பண்றதுக்கு உண்டானது, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், நல்ல மருந்துகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறது, குழந்தைகளுடைய நிலைகள் கொஞ்சம் மாறுறது அப்படிங்கறது எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சூரியனோட சேர்ந்து அதுவும் பாருங்க சிவராஜ யோகத்தோட உட்கார்ந்து சூரியன் 6ஆம் அதிபதி அவரு 5ல இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் தேடி பாருங்க, கிடைக்கும். வேலையில ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அதே போல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும். இப்ப இந்த நேரம் உங்க கணவருக்கும் வேலை கிடைக்கலாம், உங்க மனைவிக்கு வேலை கிடைக்கலாம், ஒரு வேலை மாற்றம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா தேவையில்லாம அன்னெசரியா யாருக்கிட்டையும் பேசாதீங்க இந்த மாசம். அது எல்லாமே பஞ்சாயத்துல தான் முடியும். ஆனா கொஞ்சம் யாருகிட்ட பேசினாலும் என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்து பேசுவது என்பது ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் இருக்கு. இந்த மாதத்துல என்ன பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனராசி இந்த மாதத்துல பசுவுக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரை கொடுங்க. அதுவும் முக்கியமா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல, புதன்கிழமை நாட்கள்ல கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சின்ன பரிகாரம் தான். ஆனா இது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்துல, கெட்ட நெகட்டிவான ஒரு இதுல இருந்து உங்களை காப்பாத்தி கொடுக்கும். சரி, பசுவுக்கு கொடுத்துட்டு வரலாமா அப்படிங்கிறத விட ஒவ்வொரு இடத்துல பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கோவில்ல கோமாதா பூஜை அப்படின்னு பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோமாதா பூஜையில அதை பண்ணும் பொழுது கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம். பசு நிற்கும் பொழுது அந்த கால்ல விழுந்து, அதாவது அந்த பசுக்கு முன்னாடி அது போய் காலை புடிச்செல்லாம் ஆட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, தொட்டெல்லாம் பார்க்க கூடாது. அதுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா அது நமக்கு எகென்ஸ்டா தெரிஞ்சிடும். பசு அங்க இருக்காங்கன்னா அது 33 தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசு அங்க இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு 2 அடி 3 அடி தள்ளி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தள்ளி ஆசீர்வாதம் வாங்குனீங்கனாலும் இதற்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு உண்டு. சோ இதை பண்ணி பாருங்க, கொஞ்சம் மீனம் ஜெயிக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எல்லோ கலர், பிங்க் கலர், லைட் கிரீன் கலர், அதே போல ப்ளூ, லைட் ப்ளூ, இதெல்லாம் ஒரு நல்ல சக்சஸா இருக்கும் இந்த மாசம். சோ இதெல்லாம் இந்த கலர்ஸ் நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவேதி சரணம்.